like a test that I fail, so depressed when I can't seem to get out. But something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can't and I won't. That's what guides me the most. Your lies, I'll do what I want. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KamalisDiary. எனக்கு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். பாருங்கள், அப்படியே சன்லைட்டில் ஹாயாக தலையை காய வச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோ தான். ஹேர் மாஸ்க் வீடியோ போட்டுட்டு நான் தலையை காய வச்சிட்ருக்கேன். இங்கே வந்து வெயில் வந்துட்டாலே ஒரு கொண்டாட்டம் தான். ஸோ நிறையா மாஸ்க்லாம் போடலாம், இந்த மாதிரி வெளியில் நின்று வீடியோஸும் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன ஹேர் மாஸ்க் போட்டேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாஸ்கோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, முரிங்கா லீவ்ஸ் தான். ஸோ இந்த முருங்கைக்கீரையில் எல்லாருக்குமே தெரியும் ஐரன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமானது இந்த முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை வச்சு தான் இன்றைக்கி மாஸ்க்கு. இதுதான் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ முருங்கைக்கீரையை வந்து நான் ஒரு 1.5 கை பக்கமாக வர மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதோட காம்பெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தனியாக கழுவி வச்சுக்கோங்க. ஒரு 2 கை அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முடி கம்மியாக இருந்ததுன்னா 1 கை அளவுக்கு கூட போதும். இந்த முருங்கைக்கீரை தான் வந்து நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க குவான்டிட்டி. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த மாஸ்க் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், ஹேர் டென்சிட்டி வேணும்னு சொல்கிறவங்களுக்கும், ஹேர் டென்சிட்டி வேணும்னு சொன்னாலே ஹேர் க்ரோத் வேணும்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாஸ்கில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு தேவையான அத்தனை பொருளும் நம்ம சேர்த்துருக்கோம். இது வந்து டேண்ட்ரஃபை போக்கும், அதே மாதிரி நம்மளோட ரூட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், அதே மாதிரி க்ரே ஹேர் வராமல் தடுக்கும். கருவேப்பிலை கேர்டும் அப்படி தான் நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோபயாட்டிக் தான் வந்து கேர்டு. ஸோ நம்ம ஹேரை வந்து நல்லா கண்டிஷனிங் பண்ணும், நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக வச்சுருக்கோம். உங்களோட ஸ்கேல்பில் இருக்கிற இச்சினஸை வந்து சுத்தமாக எடுத்துடும் கேர்டு போடுறதுனால. அதுவும் சம்மருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 3த்தையும் சேர்த்து நான் நல்லா அரைக்க போகிறேன். இதை வந்து வடிகட்டவே தேவையில்ல. அதுதான் இந்த மாஸ்கில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா நம்மளாம் மாஸ்க் போடுறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் நிறைய வேலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் போடவே முடியாது. 4வதாக சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் எக்கு தான். எக்கில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், நம்மளோட ஹேர் லாஸ் வராமல் தடுக்கும், அதே மாதிரி நம்மளோட ஹேரோட எலாஸ்டிசிட்டி இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இதில் வந்து நான் 2 எக்கு சேர்க்க போகிறேன். என்னோடய முடி நீளமாக இருக்கிறதுனால 2 எக் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து 1 எக்கு சேர்த்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி எக்கு சேர்க்கறதுனால நம்மளோட ஹேருக்கு நல்ல ஷைனிங்கை கொடுக்கும். அதே மாதிரி எக்கு சேர்த்தா ஸ்மெல் வருமோ அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எக்கு மஞ்சள் கருவோடு சேர்க்க போகிறேன். நல்லா பீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த எக்கோட ஸ்மெல்லே வந்து சுத்தமாக வராது. எனக்கு வரவே இல்லை. எக்கோட ஸ்மெல் பிடிக்காதவங்க எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இந்த முரிங்கா லீவ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட ஹேர் ஃபாலிகளை வந்து ரெஜுவனேட் பண்ணும். ஸோ புதுசாக முடி வளர்கிறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி ஹேர் லாஸில் வந்து ரெஜுவனேஷனுக்கு தான் நம்ம மாஸ்க் நிறையா போடணும். ஏன்னா புதுசாக முடி வளர வைக்கணும். ஏன்னா நிறையா நமக்கு வந்து இரும்பு சத்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஃபீட் பண்ணுறதுனால நிறைய சத்துக்கள் குறையும். முருங்கைக்கீரையை இன்டேக்காகவும் அவுட் சைடாகவும் இப்படி தடவுறப்ப அதில் உள்ள எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஆல்மண்ட் ஆயில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். ஆல்மண்ட் ஆயிலில் நிறைய விட்டமின் இ இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் தடுக்கும். இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சியில் யாருக்கெல்லாம் ஹேர் லாஸ் இருக்கோ, ஹேர் ஃபால் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மாஸ்க்கு. இந்த மாஸ்க்கை வந்து நான் வடிகட்டவே இல்லை, மிக்சி ஜார்லேருந்து அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணுறதையும் காட்டியிருக்கேன். அதோட ரிசல்ட் எப்படி ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தலைக்கு அப்ளை பண்ண போகிறேன். தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தலைக்கு ஸ்கேல்ப்லேருந்து அந்த பாட்டம் வரைக்கும் நம்ம தடவ போகிறோம். இந்த மாஸ்க் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது. ஸோ வடிகட்டணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா அரைச்சிட்டோன்னா இதில் வந்து நம்ம முட்டை, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து போட்டிருக்கனால நல்ல நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சம்மர் டைமில் வந்து நம்ம போடுறப்ப நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து பூஸ்டப் ஆகும். நீங்கள் நல்லா வெயில் அடிக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி வெளியே வந்து அப்ளை பண்ணிட்டா வீட்டுக்குள்ளே எதுவும் ஆகாது, எல்லாமே கிராஸில் விழுந்துடும். ஸோ
ஸோ க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம் எனக்கு. அதுதான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பயுமே நான் மாஸ்க் அப்ளை பண்ணுறப்ப ஸ்கேல்பில் இருந்து அந்த முடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுவேன். ஸோ முடிக்கு தேவையான எல்லா அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் நமக்கு. அந்த முடியோட டெக்ஸ்சர் வந்து நல்ல சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி முடியில் நம்ம தடவுறப்ப. இந்த மாஸ்க் அப்ளை பண்ணுறப்பே என்னோடய ஹேர் ஃபால் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் ஹேர் ஃபால் தான். ரொம்ப கொத்தாக கொட்டிகிட்டு இருந்தால் தான் முடி கொட்டுது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்தளவுக்கு முடி கொட்டுறதெல்லாம் வந்து ஒரு ஹேர் ஃபாலே கிடையாது. ஸோ குளித்ததுக்கப்புறமும் நமக்கு வந்து முடி கொட்டும், அதுவுமே வந்து ஹேர் ஃபால் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொட்டுற முடியெல்லாம் வளர வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ணுறோம். ஒரு பக்கம் முடி நமக்கு கொட்டினாலும் அந்த கொட்டின முடியெல்லாம் வளர்கிறதுக்கு இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டேன். நான் ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 1/2 hour கழித்து நான் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்துட்டு எப்படி இருக்குது ஹேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தலைக்கு குளித்து முடிச்சுட்டு இப்போ தான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் முடி வந்தது இல்லையா, இப்போ கொஞ்சம் முடி வந்திருக்கு, இவ்வளோ தான். ஸோ மொத்தமாக கொட்டுற முடியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 தான் வரும், அதுக்கு மேலே கிடையாது. இந்த மாஸ்க்கு கிட்ஸுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். உங்களோட கிட்டு 7 year ஓல்டாக இருந்தால் அதிலேருந்தே நம்ம கிட்ஸுக்கு மாஸ்க்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாஸ்க் போடுறதுனால நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகும். நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி முடிச்சுட்டு ஒரு 6 months ஆயிடுச்சு, இல்லை 3 months கழிச்சியே இந்த மாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரெக்னென்சியில் யாருக்கெல்லாம் வந்து ஹேர் ஃபால் ஆகுதோ அவங்க வந்து இந்த மாஸ்க்கை போடுறதுனால இதில் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், அதே மாதிரி முட்டை சேர்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ சேர்த்துருக்கோம். ஸோ நிறைய சத்து வந்து இந்த மாஸ்கில் இருக்குது. ஸோ இது போடுறதுனால நம்மளோட முடி வந்து சில்கியாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போயே பாருங்கள், என்னோட முடியோட அடர்த்தியை வந்து நான் காட்டுறேன். அதே மாதிரி இந்த மாஸ்கில் வந்து முட்டை போட்டிருக்கோம். முட்டையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. முட்டை மஞ்சக்கரு வந்து சேர்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா முட்டை மஞ்சக்கரில் தான் வந்து அதிக சத்து இருக்குது. உங்களுக்கு முட்டை வாசம்லாம் ஓகே பேர் பண்ணிக்குவேன் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்கு அந்த எல்லோவோட யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து அந்த எக் ஒயிட் இருக்கும் இல்லையா, அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் எக்கு வந்து எல்லோவோட தான் யூஸ் பண்ணினேன். ஆனால் எந்த ஸ்மெல்லுமே அடிக்கலை. ஏன்னா நம்ம நல்லா பீட் பண்ண முட்டையோட ஸ்மெல் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் வந்து அரைக்கும் போதே நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வராது. ஹேர் மாஸ்க் போட்டு முடிச்சுட்டு இதுதான் ரிசல்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு சலூனுக்கு போயிட்டு ஒரு ப்ளோ ட்ரை பண்ணிட்டு வந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து ஹேர் ட்ரையர் கூட யூஸ் பண்ணலை. தலைக்கு வந்து தலையை சிக்க எடுத்துகிட்டு காய வச்சுட்டு இந்த சீப்பை வச்சு தான் நான் சீவிட்டுருக்கேன். ஸோ இதுதான் ரிசல்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு சலூன் போயிட்டு வந்த எஃபெக்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன் பண்ண நம்மளோட ஹேர் டெக்ஸ்சருமே வந்து இப்படி தான் மாறும். அதே மாதிரி நான் இது வரைக்கும் எந்த ஹேர் மாஸ்க்கும் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் எனக்கு ஹெவியாக ஹேர் லாஸ் இருக்குது. நான் எதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணட்டும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் அண்ட் தென் இந்த மாஸ்கில் இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு நிறையா மாஸ்க்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னாலும் இதையே நீங்கள் வந்து 1 month ட்ரை பண்ணாலே உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட்டை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நானும் பார்த்து சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ என்னோட 36வது பிறந்தநாள் அன்னைக்கு ஷூட் பண்ணது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வராரு. என்னையும் என்னோடய டாட்டரையும் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் அப்படியே பேக் வச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போட்டோன்னே வீடியோ வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.